ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆண்டவனின் அரிய அற்புத படைப்புக்கள். பிரம்மனால் எழுதப்பட்ட உங்க தலை எழுத்து. இந்த ஆணி மாதம் உங்களுக்கு என்ன தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார்? இது ஆணி மாத பலன்கள். பிரம்மனால் எழுதப்பட்ட உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக பிரம்மனுடைய தலை விதியை சரியாக கணித்து சொல்வது எங்களுடைய கடமை. ஆக இந்த இறைவனுடைய படைப்புக்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன விதமான யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன ஏற்றங்கள் ஏற்பட போகின்றது, யாருக்கெல்லாம் ஏமாற்றங்கள் ஏற்பட போகின்றது, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதில் நீங்கள் சாதிக்க வேண்டும், எந்த பிரச்சனையிலிருந்து தள்ளி நிற்க வேண்டும், எதை சரியாக செய்தால் இந்த மாதம் எந்த காரியத்தை நீங்கள் சரியாக செய்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும், எது சாதகமாக இருக்கிறது, உங்களை சாதிக்க சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன, நீங்கள் ஒரு வெற்றி சாதனையாளராக ஆவீர்களா, உங்கள் லட்சியங்கள் நிறைவேறுமா, உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையுமா, என்ன காரியத்திற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்று ஒவ்வொரு விஷயங்களும், உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் என்ன, கடன் பிரச்சனைகள் என்ன, தொழில் கடன்கள் முயற்சிக்கிறீர்களா, இல்லை வீடு வாங்க முயற்சிக்கிறீர்களா, இல்லை திருமணத்திற்கு முயற்சிக்கிறீர்களா, இல்லை புத்திர தோஷம் ஏற்பட்டு அதற்கான முயற்சிகளை ஈடுபடுகிறீர்களா என்று எல்லாவித யோகங்களையும், ஒரு சொத்து வாங்கிறது, இடம் வாங்கிறது, அதுக்கு ஏற்பட்ட தடைகள், வீடு இடத்தின் மேல் ஏற்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், இப்படி எல்லாவித பிரச்சனைகளுமே இங்கே ஒவ்வொரு விஷயமாக தெளிவாக உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம். நல்லா பொறுமையாக டிக் பண்ணாமல் பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்குமே இந்த நிகழ்ச்சி. இது வெறும் பேச்சுக்காக அல்ல. நிச்சயமாக உறுதியாக பிரம்மன் போட்ட விதியை உங்க தலையெழுத்தை இங்கே சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். உங்கள் பிரச்சனைகளை சரியாகவே, அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகளை உருவாக்கினால் கண்டிப்பாக சரியாகவே அந்த பிரச்சனைகள் தீரும். அது மாற்று கருத்தே இல்லை. உங்க தலையெழுத்து உங்க பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணும் என்று அந்த பிரம்மன் போட்ட அந்த விதி, பிரம்ம சாஸ்திர விதிப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எங்கே தவறு இருக்கிறது? கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை. ஆக உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இப்போ எல்லா ராசிக்குமே பலன்களை தெளிவாக பார்ப்போம். ஆணி மாதம் ஒளிமயமான பிரகாசமான மாதம். இந்த ஆணி மாத பலன்கள் இன்றைக்கு துலா ராசி. துலா ராசிக்கு திரிகோணஸ்தானத்தில் இந்த சூரியனுடைய பிரவேசம் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த மாதம். உயர்ந்த வாழ்க்கை, சிறந்த முன்னேற்றம். திரிகோணஸ்தானத்தில் சூரியன் பயணிக்கின்ற இந்த காலம். மேலும் உங்களுக்கு பாக்கியஸ்தானம், நல்ல மனிதர்கள், அரசாங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாவித யோகங்களும் அற்புதமாக ஏற்படுகின்ற ஒரு காலம். ஆக
இந்த திரிகோண ஸ்தானம் என்பது உயர்ந்த உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். மேலும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு, நிர்வாக திறமை, தலைமை பொறுப்பு, அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம், சொந்த தொழில் உருவாக்குவதற்கு தொழிலாளர்களை வைத்து சொந்த தொழில் உருவாக்குறதுக்கு பிரமாதமா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? சொந்த தொழில் பிரமாதமா இருக்கும். ஏன்னா குரு தொழிலாளர்களை வைத்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்தை உருவாக்கினா அது பிரமாதமா இருக்கும். ஆடை, ஆபரணம், ஹோட்டல் தொழில்கள், ரெசிடென்ஸ், கார் ஷோரூம்பு, 2 வீலர் ஷோரூம்பு, இதெல்லாம் அந்த துலா ராசிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில், ஆடை ஆபரணங்கள். புரிஞ்சுட்டீங்களா? அதே ஸ்டோன், அதாவது அதிர்ஷ்ட கற்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்டோன், நவரத்தினங்கள், இந்த வியாபாரம்லாம் பிரமாதமாக செய்யலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக துளாராசியை பொறுத்தவரை அடுத்து சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடத்தில் இருந்தால் வெளிநாட்டு தொடர்பு, அங்கே செவ்வாய் பூமிகாரன் ஆட்சி பெற்று இருக்கும் போது அரசாங்க அரசியலில் நல்ல ஒரு பதவி முன்னேற்றங்கள் ஏற்படும். பூமிகால யோகத்தை ஏற்படும். வெளிநாட்டு தொழில்கள் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு சொத்து சுகங்கள் கிடைக்கும். மனைவி என்றால் கணவனுக்கு சொத்து சுகங்கள் கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட யோகங்கள் ஏற்படுறதுக்கு 100க்கு 100 வாய்ப்புகள் உண்டு. துலா ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் தொழில் வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. அதில் மாற்று கருத்தே இல்லை. தொழில் வெற்றிகள், மிகப்பெரிய தொழிலாளர்கள் வச்சு மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை செய்யும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். ஒரு எங்க பாதிக்குன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு சொந்தமாக முயற்சி, அப்போதான் புதுசாக தொழில் தொடங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் முன்னேற்ற குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நிறைய நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வச்சு பெரிய நிறுவனங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான். அதுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான். ஆக துளாராசியை பொறுத்தளவு நல்ல மிகப்பெரிய யோகங்கள் ஏற்படுறதுக்கு 100க்கு 100 வாய்ப்புகளை கொடுக்கும். பல முன்னேற்றங்கள் ஏற்படும். உயர்ந்த மனிதர்கள் ஆதரவு, அரசாங்கத்தில் அரசியல் உயர்ந்த இடத்தில் உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஆதரவு, மிகப்பெரிய மனிதருடைய ஆதரவால் உங்கள் வாழ்க்கை உயரக்கூடிய ஒரு சிறந்த ஆணி மாதம். ஆக உங்களுடைய திட்டங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய, முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய, தொழில் வெற்றிகள், வருமான வெற்றிகள், திருமண யோகங்கள், சொத்து யோகங்கள், பதவி யோகங்கள், அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய தொழிலுடைய முன்னேற்றங்கள் அனைத்தும் சிறப்பு பெறுகின்ற ஒரு சிறந்த ஆணி மாதமாக உறுதியாக அமைகிறது. ஆக பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வம்பு வழக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பொருளாதாரம் மேலும் மேலும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். பண வருமானத்துக்கு எந்தவித பஞ்சமும் இல்லை. பிறருக்கு கொடுக்கக்கூடிய கடன் கொடுப்பீங்க. ஃபைனான்ஸ் இப்போ இந்த ஆணி மாதத்தோட சிறப்பை நிறைய உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸ், பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆக இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், சிட்ஃபண்டு, ஃபைனான்ஸு, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ஆணி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக துளாராசினர்களே, இந்த ஆணி மாதம் என்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சிறந்த மாதமாக அமையப் போகிறது. அதை சுய ஜாதகத்தில் பார்த்து இந்த யோகங்களை உண்மையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றத உங்கள் சுய ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். என்ன பொறுத்தளவு ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். அதை இந்த ஆணி மாதம் என்ன தலையெழுத்து எழுதியிருக்கிறார், அதை சரியாக கணித்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக அந்த தவறு இங்கே நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.